நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. இதோடு முடிந்தது என்று பெருந்தலைவர் காமராஜரை போராட்ட நினைக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டம் சீறி எழுந்து நாங்கள் இருவரும் பெருந்தலைவரை மாறுங்கள் என்று காங்கிரஸை மீண்டும் புத்துணர்வு பெற வைத்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி சிறப்பான மாவட்டத்தில் இன்னும் கூட எல்லா இடத்திலும் மன கலாச்சாரம் சாராய கலாச்சாரத்திற்கு பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் இந்த கலாச்சாரத்தை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கின்ற பெருமைக்குரிய மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். ஒரு கேரளாவில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னார், கேரளாவில் யாராவது வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அவருக்கு எதிராக வாக்களிப்பார்கள், சுயமரியாதை வாழ்கிறார்கள். அந்த சுயமரியாதை கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பெருமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் தூக்கி பிடித்தவர்கள் இன்று கன்னியாகுமரியிலிருந்து நாம் பிரகடனத்தோடு ஆரம்பிக்கிறோம். கிராம கமிட்டி அடையாள அட்டை, இந்த அடையாளத்தை எப்படியெல்லாம் நாம் தயார் செய்கிறோம் என்பதை பற்றி அண்ணன் பீட்டர் சார் சொன்னார். மாவட்டத்தின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகளும் கிராம கமிட்டி சீரமைத்த பிறகு அதற்கு உண்டான அடையாள அட்டை அளிக்கும் விழாவிலும் கலந்து கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக பில்லியூர் 100% கிராம கமிட்டியை நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், நாகர்கோவில் எல்லாவற்றிலும் ஏறக்குறைய 100% நெருங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது காங்கிரஸ் உடைய பேரியக்கத்தின் ஒரு பரிணாம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான கூட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை, இந்த பாசிச சக்திகள் RSS சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கால் ஒன்ற விடக்கூடாது. அதற்கான போரை காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து தொண்டர்களும் கோரிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறையோட அதிக சீட்டுகளை பெறணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துவாங்க. இது எல்லோருக்கும் உள்ள அதை விட கட்சியுடைய தலைமை, அகில இந்திய தலைமை முடியும். விசிக என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸோட அதிக சீட்டுகள் எங்களுக்கு வேணும்னு விசிக தலைவர்கள் தொடர்ந்து கேட்டுருக்காங்க. இல்லை, இப்போ எல்லாம் ஒரு மாநில கட்சிகள்லாம் இங்க கேட்கலாம், உரிமைகளை பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா எங்களுக்கு அதன் அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல் இருக்கு. AICC தான் ஹெட் குவார்ட்டர். அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும். அவங்க வழிகாட்டுதலோட நாங்க தலைமைகிட்ட இங்க பேசணும். நாங்க முதலமைச்சர் வரவேற்றால் நீங்கள் வரவேற்பீங்களான்னு என்ன கேட்குறாங்க. முதலமைச்சர் முடிவு எடுத்துட்ட பேர் அவர் தான் கூட்டணி கட்சி தலைவர். நாங்கள் வரவேற்றனா ஆகணும்னு சொன்னா உடனே என்ன கேப்ஷன் போடுறீங்க?
காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டணிக்கு இந்த கட்சியை கூப்பிடுறது அந்த கட்சியை கூப்பிடுறதுன்னா அது எங்க வேலை இல்லை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் இந்தியா கூட்டணியோட தலைவராக இருக்கார். அவர் தீர்மானிக்கணும். அப்படியே அகில இந்திய தலைமை வந்து இதை பத்தி முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அது முழுக்கங்க ஒரு 80 வயதை 87 வயதை கடந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு ஆளுமை. அவரு கூட நான் 40 ஆண்டுகளா தொடர்புல இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவர் கூட பணியாற்றி இருக்கோம். எங்க கிராமத்துக்குலாம் நான் அவரை கூட்டி போயிருக்கேன். அப்போ இந்த உறவு என்பது நீண்ட நெடிய கால உறவு. நான் அவரை பேசினது நான் அரசியலுக்காக பேசல. அவரும் என்கிட்ட அரசியல் எதுவுமே பேசல. உடல்நிலை விசாரிச்சோம், பேசணும், வந்திருக்கோம். ஆனா அவரை சந்திச்சதே தவறுன்னு சில பேர் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய வன்மம் அது! ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? அது அப்படி பேசக்கூடாது. எல்லோரும் போய் பார்க்கணும். அவருக்கு வந்து ஒரு 87 வயதை கடந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவரை பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? ஏதாவது அரசியல் பேசணும்னா ரைட். நாங்க எங்க அவரை போயிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்? எங்க கூட்டணிக்குள்ள நெருக்கடி வந்துச்சு. ஒரு பிரம்மையை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அவருக்கு தெரியல. அவருக்கு உண்மையிலேயே நாங்க என்ன பேசணும், என்ன செய்யணும் தெரியாம அதை ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ நாங்க வந்து இது எல்லா அரசியல் தலைவருக்கும் தெரியும். ஒரு கூட்டணி கட்சியை, புதிய கட்சியை அழைப்பு கொடுத்து சேர்க்கிற உரிமையோ அந்த இடத்துடைய வேலையோ எங்க வேலை இல்லை. அது எல்லாரும் எல்லா அரசியல் கட்சியும் தெரியும். எங்க கட்சியில இருக்கும்போது தெரியும். அது யார் செய்யணும்? அது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தலைவர் சொல்லணும். இது சரி, இது தவறு. எங்க அளவுகோலும் தெரியும், எங்க உயரமும் தெரியும். நாங்க எப்படி அவரை கூப்பிட முடியும்? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகன் அவருடைய கட்சி எல்லாம் இன்டாக்டா இருக்கு. எக்கு போட்ட மாதிரி இருக்குன்றம 100 முறைக்கு மேல நான் பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்லியிருப்பேன். எங்க இந்தியா கூட்டணி என்பது எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. இதுல எப்படி வந்து ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் சேர்க்கறது நாங்க முயற்சி பண்ணுவோம்? இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான பார்வை. அந்த பார்வையிலேயே பிரச்சனை இருக்கு. நாங்க அது மாதிரி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல நாங்க கூப்பிட போறோம், எங்க மேலிடம் சொல்லி இருக்கு, இல்ல திமுக சொல்லி இருக்குன்னா அது விவாத பொருளா மாத்தலாம். அது மாதிரி எந்த இடத்துல நாங்க கூப்பிடலையே. ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞர் பிறந்த நாள்ல கேட்கிறாங்க. விஜயகாந்துடைய கட்சி அம்மையார் பிரேமலதா அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ட்வீட் போட்டிருக்காங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு. வரவேற்கிறோம்னு சொன்னோம். கூட்டணிக்கு அழைத்தா அவங்க வந்தாங்களா, சேர்த்துக்குவீங்களா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இதை முடிவெடுக்க வேண்டியது மாண்பு முதலமைச்சர் தளபதின்னு. அவர் முடிவெடுத்துட்டாருன்னா வரவேற்பீங்களான்னாங்க. அவர் முடிவெடுத்துட்ட பேர் நாங்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வரவேற்போம்னு சொன்னோம். கேப்ஷன் என்ன போடுறாங்க? இவர்கள் அழைத்தார்கள், வரவேற்புன்னு சொன்னார்கள். எந்த இடத்துலயுமே இப்போ நமக்கு அரசியலும் தெரியும், ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்ற புரிதல் இருக்கு. எங்க அளவு போல எங்க உயரம் என்னன்னு தெரியும்ல. உடனே ஒரு பிம்பத்தை என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, நான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள கூப்பிட்ட மாதிரி. எங்க கூப்பிட்டாம இல்ல அவர் தான் வரேன்னு சொன்னார். நம்மகிட்ட அந்த அரசியல் நகரவே இல்லையே. பார்வை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான பார்வையை கைவிட்டது. ஒரு முறைக்கு 2 முறை கேட்கணும், இதை விசாரிக்கலாம் என்ன நடந்தது. உடனே கையில போன் ஏதாவது செய்தி அனுப்பிச்சிடலாமா? வாய் இருக்குன்னு பேசிட முடியுமா? இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு. இதெல்லாம் RSS செய்வாங்க, பிஜேபி செய்வாங்க, நாம செய்யக்கூடாது. அதுக்கு உடனே எப்படி ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்கன்னு ஒரு மறுபறிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க எப்ப சந்திச்சோம், என்ன பேசணும், அதோட அவுட்கம் என்ன? ஒரு 87 வயதை கடந்த ஒரு மூத்த அரசியல் தலைவரை சந்திப்பதே தவறுன்னா இது என்ன ஜனநாயகம் கேட்கிறேன். பார்வைதான் எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் ரொம்ப தெளிவா இருக்கும். தேர்தலுக்கான மட்டும் கட்சி இல்ல, இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கின்ற, இந்த தேசத்தை கட்டி எழுப்பிய மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற கட்சி தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஒற்றை அஜெண்டா தேர்தல் மட்டும் எங்களுக்கு கிடையாது. அப்படியே 1857 கட்சி ஆரம்பிச்சாங்க. 1888 எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள்? அதனால காங்கிரஸ்க்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு வரலாறு இருக்கு. எங்களுடைய உயரமும் எங்களுடைய அளவுகோலும் எங்களுக்கு தெரியும். அந்த அரசியல தான் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு. எதுங்க கூட்டணியை பலவீனப்படுத்த எதிர் முகாமில் இருக்கிறவங்க வந்து முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம அதுக்கு இரையாயிடக்கூடாது இல்ல.
ஒரு பரந்த பார்வையில தானே பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. இல்ல யாங்கிட்டயாவது கேட்டிருக்கணும், நீங்க சந்திச்சீங்களா, கூட்டணி பேசுனீங்களான்னு கேட்கணும். பல பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஒரு முறைக்கு 100 முறை விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அரசியலே இல்லை, அலைன்ஸும் இல்லை, பாலிடிக்ஸும் இல்லை, ரெண்டுமே கிடையாது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இல்லங்க, அவங்க கட்சியோட முடிவு, நாம என்ன சொல்ல முடியும்? அது அவருடைய கட்சியோட முடிவு. இல்ல என்ன பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, பட் ஆர்எஸ்எஸ் செய்யுது இந்த வேலையை, பிஜேபி செய்யுது, மீதி பேர் செய்யக்கூடாது. அவங்க என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, ஏதாவது கலகங்கள் ஏற்படுத்தலாமா, உரசல் ஏற்படுத்தலாமா, பிரச்சனை ஏற்படுத்தலாமா. இந்தியா கூட்டணி என்பது எது கூட்டினா எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு என்னோட ஞாபகம் சரியான 100 முறைக்கு மேல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பேன். இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்றது ஒரு செங்கலை கூட கொடுக்க முடியாது. காங்கிரஸ் வளருது, காங்கிரஸ் வளர்ச்சி பெறுது, காங்கிரஸ் எழுச்சியா இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி அடைய வேண்டியவங்களை தவறான பார்வையில போடக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து ரொம்ப வீக் ஆயிடும், வீடு வீடா போய் வாக்காளர் திமுக உறுப்பினர்களை சேர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி. ஏங்க தொடர்ந்து 4 தேர்தல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 நாடாளுமன்ற தேர்தல், 2021 உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்ப வரப்போகிற சட்டமன்ற எல்லாத்தையும் நாங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்கோம். அவர் தோத்துட்டே இருக்காரு. தோத்துட்டே இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க நாங்க சொல்லணும். நாங்க மக்கள்கிட்ட ஏன் போறோம்னா, மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கத்தை க்ளோஸ் அப் ஆக்குறோம். நாங்க அவருக்கு மக்கள்கிட்ட நெருக்கமே இல்லையா? அவர் பிஜேபி கிட்ட தான் நெருக்கமா இருக்காரு, ஆர்எஸ்எஸ் கிட்ட தான் நெருக்கமா இருக்காரு. தேங்க்யூ. மற்ற மாநிலத்தை எங்க தலைவர்கள் பேசுவாங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி யாரும் அசைக்க முடியாது, இங்க இருந்து ஒரு செங்கலை கூட பேசி எடுக்க முடியாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம், எந்த சலசலப்புக்கும் இந்தியா கூட்டணி. ஏன்னா இந்தியா கூட்டணிய பார்வை இந்த தேசத்தை கட்டமைப்பதுதான், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது அகில தலைமை கிட்ட சொல்லுங்க.